ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ்திரமும் சமையலும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிலவாசப்படி பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க இல்லத்தரசிகளுக்குரிய பூஜை தான் இது. இது இந்த பூஜையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலப்படி பூஜை பண்ணுறதுனால நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகமும் மகாலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். இதில் பைரவரும் நித்திய வாசம் செய்வாங்க. நம்மளோட வாசு தோஷமும் நீங்கும். ஒரு நல்ல வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்துட்டு இதை நல்லா கதவெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நிலப்படியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் நல்லா சாணம் போட்டு மொழுகி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த மாதிரி அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சுத்தமான பன்னீர் வச்சு கூட நம்ம தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு ஒரு நிலப்படிக்கு கோலம்லாம் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு இந்த பூ இதெல்லாம் வைக்கிறது பொட்டுலாம் ஒத்தப்படையில் எண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. பன்னீரில் குழச்சி பண்ணுறப்ப இதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம்லாம் போட்டு நம்ம வாசனையாக நம்ம நிலப்படியை தோரணம் நல்லா பண்ணுறப்ப நம்ம இதில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் கூட சரியாக போயிடும். யார் ஒருத்தங்க இந்த நிலப்படி பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம மாதம் மாதம் போக முடியலன்னா கூட இதை வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். 6 to 7க்குள்ளார இந்த பூஜையை பண்ணால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமி அச்சதையில் இது அம்பாள் வாசம் செய்கிறா. இந்த நிலப்படிக்கிட்ட நம்ம ஒரு மஞ்சள் அச்சதை வைக்கணும். வச்சோம்னாக்கா அம்பாள் எப்போவுமே நித்திய வாசம் செய்வா. இந்த கதவுல பார்த்தீங்கன்னாக்கா வேல் வரைஞ்சிக்கலாம். சொஸ்திக்கு இந்த மாதிரி வரைகிறப்ப அம்பாளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த அச்சதை பார்த்தீங்களா, அரிசி அச்சதை இந்த இடத்துல இந்த கார்னரில் இந்த சைடில் நம்ம போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு தண்ணீர் நம்ம பூஜை பண்ணுறப்ப பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோமோ, எவ்வளோ இதுவாக நம்ம தாத்பரியமாக நம்ம சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரியே நிலப்படிக்கிட்டையும் 2 விளக்கேற்றி வச்சு தீபம் ஏற்றி வச்சு வாசலில் இந்த வெள்ளிக்கிழமையில தாமரை கோலம் போடுறது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கு நம்ம குல தெய்வமும் இதில் உட்கார்ந்துருக்கிறப்ப நமக்கு அதோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம கோயிலுக்கு போக முடியலைனாலும் நம்ம எதுனாலும் இந்த வாசப்படியை தாண்டி தான் நல்லது கெட்டது உள்ளே வரும். நம்ம வெளியில் எங்கேயும் கிளம்பி போகிறோம் அப்படின்னா நிலப்படி தட்டுச்சு அப்படின்னா நம்ம வெளியில் போகக்கூடாது. யாருக்கும் எதுவும் கொடுக்கணுன்னாலும் கூட நம்ம இந்த வாசப்படியை தாண்டி வெளியில் தான் கொடுக்கணும். நமக்கு நித்திய பூஜை பண்ணுறவங்களும் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியும் நிலப்படியை நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம். பச்சை கற்பூரம் வச்சு பண்ணணும். இந்த பூஜையை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்கு நம்ம கரெக்டாக வரணும். நம்ம அந்த பூஜையை நம்ம காமிக்கலை. நம்ம வாரம் பண்ணுற வெள்ளிக்கிழமை பூஜையில் ஒரு கிழமை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இப்படி நம்ம பண்ணுறப்ப சொந்த வீடு அமையலேன்னு ஏங்குறவங்களுக்கு கூட இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப சொந்த வீடு அமைஞ்சிக்கும். நம்ம பிரார்த்தனை பண்ண சொந்த வீடு அமைஞ்சிக்கும். வாசலுக்கு நேராக இப்படி நிற சொம்பில் பூ போட்டு விளக்கேற்றி வச்சாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சொம்பு வச்சு பழங்கள்லாம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் படைச்சி நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ண முடியலன்னா கூட மாதத்தில் ஒரு தடவை இல்லைனாக்கா நம்மளோட தமிழ் மாசப்பிறப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் பண்ணலாம். ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டியெல்லாம் நிறப்படியில் தானியங்களை நிரப்பி அது மேலே இதை மாதிரி விளக்கை ஏற்றி அவங்க வரவேற்பாங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்தையும் அவங்க வரவேற்பாங்க. இதுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். நமக்கு கெட்ட சக்திகள் எதுவுமே உள்ள அண்டாது. இந்த மாதிரி நம்ம வெற்றிலை மாலை போட வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் கூட இது சீக்கிரமாக நிவர்த்தி ஆயிரும். நமக்கு கேட்ட வரம் இதில் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து எனக்கு வீடு அமைஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணால் கூட கிடைச்சிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டில் எதுவும் சொல்லணுன்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த பூஜை யார் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இதை தொடர்ந்து பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பயன்பெறணும். இந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமும் மகாலட்சுமி கடாட்சமும்
பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் பெண்கள் வந்து இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். பண்ண முடியலைனாலும் கூட மாசத்துல ஒரு தடவை பண்ணுங்க. இந்த மாதிரி நீர் விடுறப்ப அதுக்கு வந்து உயிர் பெற சக்தி அதிகரிக்குதுன்னு அர்த்தம். கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வராது. குலதெய்வத்தோட அனுகிரகத்தை வாங்கிக்கிட்டு தான் உள்ள எந்த ஒரு சக்தியும் உள்ள நுழைய முடியும். நமக்கு கெட்டது வருது அப்படின்னாக்க இந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு யாராவது எந்த ஒரு செய்வனை எதுவும் பண்ணியிருந்தா கூட இது வந்து உள்ள வர விடாது. இந்த பூஜை பண்ண வர விடாது. நம்ம வேலைக்கு போறவங்க கூட மாசத்துல ஒரு தடவை நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு. வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை வந்து தரையில வைக்காம விளக்கேற்றணும். தரையில ஒரு சிலர் வச்சுக்கிறாங்க, அப்படி பண்ணாதீங்க. இப்படி ஒரு வழிபாடு பண்றப்ப மகாலட்சுமியே வந்து நித்தியம் வாசம் செய்வா. பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்ம சேனலை